இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எஸ் பேங்க்ல வந்து விசா டைப் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க உங்களோட கிரெடிட் கார்டு விசாவில் இருந்து எப்படி ரூபாய்க்கு வந்து கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்படி நீங்க கன்வெர்ட் பண்றதுனால உங்களோட ஓல்டு விசா கிரெடிட் கார்டு வந்து அது டீஆக்டிவேட்டட் ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஆகாது. உங்க கையில் இருக்கக்கூடிய பிசிக்கல் விசா டைப் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ்லேயே தான் இருக்கும். அந்த கார்டுக்கு மாற்று நிகரான அனதர் ஒன் கார்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூபே கார்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தடை வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க்ல மட்டும் தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. உங்களோட ஓல்டு விசா கார்டுல எவ்வளவு கிரெடிட் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த கிரெடிட் லிமிட்டை அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபே கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டு வந்து நம்பர் வந்து புதுசாக தான் இருக்கும் நம்பர் எல்லாமே. ஸோ அந்த நம்பரில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த கார்டை யூஸ் வந்து உங்களோட யூபிஐ ஐடியில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். உங்களோட விசா டைப் கார்டை வந்து உங்களோட யூபிஐ ஐடியில் வந்து லிங்க் பண்ண முடியாது. அதை வந்து லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விசா கார்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ரூபே கார்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி விசா கார்டு இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரே கிளிக்ல நீங்கள் வந்துட்டு இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்தின் 3 டேஸ்ல இந்த கார்டு வந்து அலர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதுக்கு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ அப்படின்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த ரூபே கார்டு வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் கார்டு மட்டும் தான் அலோகேட் ஆகும். ஸோ இதுக்குன்னு நம்பர் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். மற்றபடி உங்களோட அந்த கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் தான். நீங்க வந்து இந்த கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்க கையில இருக்கக்கூடிய விசா கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்டா இருந்தாலும் சரி, ஒரே அக்கௌண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டெபிட்டட் ஆகும். நீங்க தனியா வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்களே உங்களுக்கு அந்த விசா கார்டுக்கு பதிலாக இந்த கார்டையும் சேர்த்து உங்களுக்கு விர்ச்சுவல் கார்டா வந்து கொடுத்துறாங்க. இதுக்கு வந்து பிசிக்கல் கார்டு எதுவுமே தர மாட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டீடைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எஸ் பேங்க்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க, எஸ் பேங்க்ல விசா டைப் கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணதும் இந்த வெப்சைட்டுக்கு வந்து வருவீங்க. வந்ததும் இதில் வந்து அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு தான் வந்து வருவீங்க. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களோட எஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாத ஒரு மொபைல் நம்பர் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓடிபி வராது. நீங்கள் ஆல்ரெடி விசா கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் பிளேசிங் யுவர் ரிக்வஸ்ட் ரூபே கிரெடிட் கார்டு வி வில் இஷ்யூஸ் யுவர் கார்டு வித்தின் 3 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிக்வஸ்ட்டை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 3 working daysக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விர்ச்சுவல் கார்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் கார்டு வந்து ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த கார்டு நம்பரை எடுத்து நீங்கள் வந்து உங்களோட அந்த யூபிஐ அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், கிரெட் ஆப் இதில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து அந்த QR கோட் மூலமாக நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு ஆல்ரெடி எஸ் பேங்க்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க செப்பரேட்டாக நீங்கள் வந்து ரூபே கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அவசியமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அட்வான்ஸ் ஃபியூச்சர், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சரும் கூட. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எஸ் பேங்கோட ரூபே டைப் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.